கல்யாண வீட்டு ஸ்டைலில் சேனக்கிழங்கு மிளகு வறுவல் எப்படி சேர்த்து பார்த்தலாம். இப்போ ஒரு பேனில் வந்து 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். 400 கிராம் சேனக்கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதி வர சொல்ல கொஞ்சமாக வந்து புளி தண்ணி சேர்த்துங்க. இது நல்லா வெந்த பிறகு தண்ணி வடிச்சிட்டு தண்ணி இல்லாத இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சுங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தண்ணி இல்லாத தொடச்சிட்டு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வந்ததும் இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா கலர் மாதிரி வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி சேனக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததும் 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துட்டு இந்த ஆயிலே நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய் சேர்த்துட்டு இது பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்காய் வந்தது மசாலா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சேனக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம பொடி பண்ண பவுட்ரு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்முலேயே இருக்கட்டும். இப்போ நல்லா கல்யாண வீட்டு ஸ்டைலில் வந்து சேனக்கிழங்கு மிளகு வறுவல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ டீட்டெயிலாக அளவுகளோடு பார்க்கணுன்னா கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.